சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. கல்வாரி திரும்ப என்ன முடிச்சு ஞானசானம் கொடுக்கும்போது ஒரு பழைய மனுஷன் காயத்ரி அவங்க பேரு அப்ப இந்த பழைய மனுஷன் என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் மெய்யான தெய்வம், அவரை தவிர வேற தெய்வம் இல்லை. அப்ப நீங்க இன்னைக்கு இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் மெய்யான தெய்வம் அப்படின்னு சொல்லி நீங்க விசுவாசிக்கிறீங்க. நீங்க இப்ப எடுக்க போற ஞானசானம் வேதத்துல சொல்லப்பட்டுள்ள இயேசு கிறிஸ்து நாமத்துல இயேசு கிறிஸ்து நாமத்துல பாவ மன்னிப்பு இருக்குது, ரட்சிப்பு இருக்குது, அவருடைய நாமத்துல எல்லா ஆசிரமங்களும் இருக்குது. அதனால இந்த ஞானஸ்தானத்தை வேற ஒரு ஞானஸ்தானம் இல்லை. இயேசு கிறிஸ்து நாமத்துல ஞானஸ்தானம் சத்திய ஞானஸ்தானம், வேற ஒரு ஞானஸ்தானம் இல்லைன்னு நீங்க எடுத்துக்கிறீங்களா? இதுதான் சத்திய ஞானஸ்தானம். கடைசியில் உறுதியா இருக்கீங்களா? நீங்க ஏற்றுக்கொண்ட சத்தியத்தை மற்றவங்களுக்கு சொல்லுவீங்களா? வேத வாசியத்துல ஜெபத்துல கர்த்தருக்கு உறுதியா இருக்கீங்களா? எல்லா சூழ்நிலையிலும் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை மட்டும் இல்லை, உலகப்பிரகார வாழ்க்கையும் சாட்சியில வாழ்க்கையில நடக்கையில நம்முடைய கிரியையில இன்னைக்கு நீங்க மறுபடியும் ஒரு புது ஜெனிட்டாக மாறுறதுனால கர்த்தருக்கு உங்க வாழ்க்கையில கர்த்தருக்கு சாட்சியா இருக்கீங்களா? இயேசு கிறிஸ்து வருகை பெறுவதும் கர்த்தருக்கு உண்மையா இருக்கீங்களா? பரலோகத்தின் பிதாவே, இயேசு ராஜா, உள்ளத்தின் ஆழத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். ஞான சாராயத்தை ஸ்தோத்திரையா, அது மாதிரி ஜெனிட்டா சௌரிக்காய் ஸ்தோத்திரம் தகப்பனே. இப்போது உடைய சமூகத்தில் ஞானஸ்தானத்துக்கு வந்திருக்கிறார்கள். உடைய பழைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படட்டும் ஐயா. ஆண்டவரே, உடைய எல்லா சாபங்களும் எடுபட்டு போகட்டும் ஐயா. ஆண்டவரே ஸ்தோத்திரமே, இதோ எல்லா சகலத்தையும் புதிதாக்கிறேன் என்று சொன்னீரே. புதிதான ஒரு வல்லமைகளை நிரப்பட்டும். இன்னைக்கு அவள் வாஞ்சிக்கிற அபிஷேகத்தை அவள் பெற்றுக்கொள்ளட்டும். வாஞ்சிக்கிற அடையாளத்தை கட்டு காண்பிப்பீராக. ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளும் கரையேறும் போது இயேசு நாமத்தில் எல்லா பலவீனங்களும் மறைந்து போகட்டும் ஐயா. நான் இந்து போது உன்னை ஆசிர்வேன், வார்த்தைப்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இப்போது இயேசுவின் கரவர் மேல் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் இந்த மகளை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் உன்னத அபிஷேகத்தின் வல்லமை இந்த மகளை நிரப்பட்டும் ஐயா. பரிசுத்த தெய்வீக வல்லமை இந்த மகள் மேல் இறங்கட்டும் ஐயா. இயேசுவின் அக்னி இந்த மகள் மேல் இறங்கட்டும் ஐயா. இப்போது ஒரு தெய்வீக வல்லமை இந்த மகளை ஆண்டு கொள்ளும்படியாக செபிக்கிறோம். தேவனுடைய பரிசுத்தமுள்ள வல்லமை இந்த மகளை நிரப்பும்படியாக செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்துடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுவதாக, இன்னும் புது சிறுஷாவில் மாறுபடுவதாக. ஆண்டவரே, இந்த வாழ்க்கை மாற்றப்படட்டும் ஐயா. ஆண்டவரே, இவ்வளவு சத்தியத்துக்கு அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறீர்கள். இப்போது பரிபூர்ணப்படுத்தி பலப்படுத்தும்படியாக செபிக்கிறோம். இயேசுவின் வல்லமுள்ள கரம் அவர்களை தொட்டு ஆசீர்வதிக்கட்டும். இயேசுவின் கல்வாரி ரத்தத்துக்கு தொடர்ந்து எல்லாவற்றையும் கட்ட பொறுப்படுத்தி நடக்கும். நமக்கு எல்லாவற்றையும் மக்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவாக உடைய நாமத்தை படைக்கின்றேனே இந்த வேளையை திருச்சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. கல்வாரும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை எல்லாவற்றிற்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம். எல்லாவற்றிற்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம். எல்லாவற்றிற்கும் மேலான நாமம் என் இயேசுவின் நாமம். எல்லாவற்றிற்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம், என் இயேசுவின் நாமம். அதான் சரி, ஜெனிட்டாவுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நீங்களே ஜெபம் பண்ணுவோம் எங்களுக்காக. Praise you God. Hallelujah, hallelujah, hallelujah. Mighty Lord, இந்த நாளை நீங்க தந்தீங்களே அன்புக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய சத்தியத்தை கர்த்தாவே தெளிவாக இந்த நாளில்
ஆண்டவரே சகோதரிக்கு நீங்க கற்றுக் கொடுத்ததற்காய் ஆமென், ஆமென், சத்தியத்தில் நிலைத்து நிற்க ஆண்டவரே கிருபை கொடுக்கும்படியாய் அவர்கள் மாத்திரமல்ல அவர்களோடு கூட அந்த குடும்பமும் ஆண்டவரே அவங்களுடைய சகோதரிகளும் ரட்சிக்கப்படும்படியாய் என் தேவன் கிருபை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். இந்த நாளை எங்களுக்கு தந்ததற்காய் ஸ்தோத்திரம் கொடான கொடி ஸ்தோத்திரம் உடைய மேலான நாமத்தை அறிந்து கொள்ள கிருபை கொடுத்தீங்களே. அப்பா ஞானஸ்தான ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. அவர்கள் எதை விருப்பப்பட்டாங்களோ ஆண்டவரே அவங்களை அபிஷேகித்து ஆண்டவரே அவங்களை கர்த்தாவே புது ஜெனிட்டாவை இந்த நாளை நீங்க மாற்றப்படுற தயவு நன்றியோடு மை துதிக்கிறோம். உடைய கரங்களில் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஆமென். வானம் சாட்சியாக, பூமி சாட்சியாக, தேவ தூதர்கள் பரிசுத்தவான்கள் தண்ணீர் சாட்சியாக, ஜெனிட்டாகிய இருளுக்கு இயேசு கிறிஸ்து கட்டளையிட்டபடி அப்போஸ்தலர் போதித்தபடி பாவ மன்னிப்பு கண்டு கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுக்கிறோம். ஆமென். Oraba kana marianda rawole bio tarabu shaba raba laba kaniya taraba dikaraba labudi aptana mushakare yoptani bigaraya adyam thana mudi rishikale yoptani mishaba roba yesun ballaminde தார்மேல் இறங்குவதற்காய் ஸ்தோத்திரம் ஐயா. பாவ மன்னிப்புக்கு ஞானஸ்நானம் பெற்றவர்கள் மேல் இப்பொழுதே பரிசுத்தமான வல்லமை இறங்குவதை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய தெய்வீக இயேசுவின் வல்லமை இப்போது இந்த மகள் மேற்படி இறங்குவதாக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்தமான அக்கினி அபிஷேகம் இயேசுவின் நாமத்தை இந்த மகள் மேல் வந்து இப்படி நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். இன்று இந்த மகளுடைய நாமம் தரிக்கப்பட்ட மகளாய் இயேசுவின் வருகைக்கென்று ஆண்டவரே ஆயத்தமாக்கப்பட்ட மகளாய் வாழ்கிறபடியாக ஸ்தோத்திரம் ஐயா. இயேசுவே காத்துக்கொள்ளும். ஆவி ஆத்மா சரீரம் முழுதும் இயேசுவின் வல்லமை நிரப்பப்படட்டும் ஐயா. இயேசுவின் வல்லமை நிரப்பப்படட்டும் ஐயா. இந்த வாழ்க்கையில் ஒரு மாற்றம் அபிஷேகம் ஆசீர்வாதம் உண்டாகட்டும் தகப்பனே. இந்த குடும்பத்தை கர்த்தர் ரட்சியும். போகிற இடமங்க இயேசுவின் ஆசீர்வாதம் பரிபூரணமாய் உண்டாகட்டும். இயேசுவின் வல்லமையுள்ள ஆசீர்வாதம் பரிபூரணமாய் உண்டாகட்டும். பரிபூரண தெய்வீக ஆசீர்வாதம் உண்டாகட்டும் ஐயா. இயேசுவின் அக்கினி அபிஷேகம் மகளை நிரப்பும். ஆண்டவரே இதயத்தை மூடிக்கொள்ளும். வருகை பெருந்த காத்துக்கொள். எழுக்கரா சத்தின் வல்லமைகளை ஜெயிக்கத்தக்கதாக புதிய வல்லமைய கிருபையை நிரப்பி அனுப்புவீராக. தொடர்ந்து காத்துக்கொள். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். நடக்கும் துதிக்கிற மகிமை எல்லாவற்றும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவாகிய உம்முடைய பரிசுத்த நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் அன்பும் சமாதானமும் இரக்கமும் ஐஸ்வர்யமும் ஆசீர்வாதமும் அபிஷேகம் நம்ம அனைவரோடு கூட விசேஷமாய் சரி ஜெனிட்டாவோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக என் ஆத்துமாவே தேவனுக்கு மகிமை. தூக்கி எடுத்தார் என்னை தூக்கி எடுத்தார் இயேசு. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. இயேசுவை நேசிக்கிறேன்.